ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கடந்த பல வாரங்களாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் உயிர்த்தெழுதலின் சத்தியம் எந்த அளவிற்கு விசுவாசிக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை குறித்து நாம் பேசி வருகிறோம். இந்த அதிகாரத்தை பவுல் துவங்குகிற பொழுது சுவிசேஷத்தினுடைய செய்தி என்ன, இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து சீஷருக்கெல்லாம் அவர் தரிசனமானார். இதையே நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷமாக சொல்லி வருகிறோம். இதை நீங்கள் நம்பி இருக்கிறீர்கள். இதுதான் நம்முடைய விசுவாசத்திற்கு அடிப்படையான ஒரு சத்தியமாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுதோ உங்களில் சிலர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். அப்படி நீங்கள் சொல்லுவது போல் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்பதற்கான பல சான்றுகளை, உயிர்த்தெழுதலின் வரிசை எப்படி இருக்கும், உயிர்த்தெழுதலின் போது என்ன நடக்கப் போகிறது என்பது போன்ற பல பதில்களை அவர் சொல்லி வருகிறார். கடைசியாக நாம் அந்த 15ஆம் அதிகாரத்தில் 35வது வசனத்திலிருந்து 58வது வசனம் வரைக்கும் நேரடியாக ஒரு கேள்வி, அவர் அந்த கேள்வியை கேட்டு அவரே பதில் சொல்கிறாரு. எப்படிப்பட்ட சரீரத்தோடே வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானே ஆகில், அதற்கான பதில் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது தான் முதல்ல அவர் விதையை ஞாபகப்படுத்துகிறார். விதைக்கு ஏற்ற மேனியை கர்த்தர் கொடுக்கிறது போல நமக்கும் உயிர்த்தெழுதலுக்கு ஏற்ற ஒரு சரீரத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத சொன்னார். ரெண்டாவது அவர் சொல்லும் பொழுது நாம வானவருடைய சாயலை போல மாற வேண்டியது அவசியம். ஆதாமுடைய வழியில வந்த நாம் மண்ணுக்குரிய சாயலை அணிந்தது போல 2ஆம் ஆதாமை ஏற்றுக்கொண்டவர்களாய் விண்ணுக்குரிய சாயலையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத கடந்த முறை பேசுனது நம்ம ஞாபகப்படுத்தணும். இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக அவர் இதை இறுதி செய்யும் பொழுது இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுதலை குறித்ததான முக்கியமான விஷயத்தை சொல்லி இங்கே என்ன செய்கிறார், நிறைவு செய்கிறார். இதில் 2 முக்கியமான விஷயங்கள். உயிர்த்தெழுதலின் ரகசியம் என்ன, ரெண்டாவது உயிர்த்தெழுதல் தருகிற வெற்றி என்ன அப்படிங்கிறத இங்கே நம்ம முக்கியமாக பேச போகிறோம். இதுலேயும் சில முக்கியமான வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கணும். வார்த்தை மறுரூபம். எல்லாரும் சொல்லுங்க, மறுரூபம் அப்படிங்கிறது தான் அவருங்க முதல்ல சொல்ல விரும்புகிறார். ரெண்டாவது வார்த்தை தரித்து கொள்ளுதல் அல்லது அணிந்து கொள்ளுதல், அதாவது ஒரு உடையை உடுத்துவது போன்ற ஒரு நிலைமை சொல்றாரு. கடைசியா ஜெயம். இந்த 3 காரியங்களை தான் உங்களோடு கூட இன்றைக்கு நான் என்ன செய்ய போறேன், பகிர்ந்து கொள்ள போகிறேன். அப்போ இதை சொல்ல துவங்கும் பொழுது 50வது வசனத்துல ஒரு காரியத்தை சொல்லி தொடங்குறார். என்ன சொல்றாருன்னா, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. இப்போ மாம்சமும் இரத்தமும் என்பது என்ன, நம்ம சரீரத்தை தான் அப்படி என்ன செய்யற, ஃப்ளஷ் அண்ட் பிளட் அப்படிங்கிறத சதையும் இரத்தமும். இந்த மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாதுன்னு சொல்லிட்டு அதே வசனத்தின் பின்பகுதியில் சொல்றாரு, அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. அப்போ மாம்சமும் இரத்தமும் என்னவென்று இங்க சொல்றாருன்னா அழிவுள்ளதுன்னு சொல்றாரு. என்னதுங்க, நம்ம இப்போ இருக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாம்சம், இந்த சரீரம், இது எதற்கு உரியது? அதனால தான் வளர வளர மனிதர்களுக்கு பல பிரச்சனை, வயசாகுது. மொதல் விஷயம், வயசாகுதுன்னா வயசோட சேர்ந்து என்ன வருது, சில பலவீனங்கள், சில பலவீனங்கள் வந்து தொத்திக்கிடுது.
மருத்துவத்தை பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத யோசிக்க வேண்டியிருக்கு. 10 வயசு 20 வயசில் சாப்பிட்டதெல்லாம் 50 வயசு 60 வயசுக்கு மேலே என்ன செய்ய முடியல, சாப்பிட முடியல. 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே, 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ நம்மளை என்ன நம்ம சரீரத்திற்கு எது தேவையானதுன்னு பார்த்து அதை நம்ம எடுத்து என்ன செய்ய வேண்டியிருக்கு. நம்ம சரீரத்தை பராமரிக்கணும்னா நம்ம வாயை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கு இல்லையா? இதெல்லாம் எதுக்கு செய்கிறோம்? இது ஒழுங்காக செய்யலைன்னா ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் செலவு பண்ணணும். எங்கள் வீட்டில் ஒரு பழமொழி அடிக்கடி பெரியவங்க சொல்லுவாங்க, வாணியனுக்கு கொடுக்கலைன்னா வைத்தியனுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படின்னா என்னது? வணிகம் செய்கிறவர் வியாபாரிக்கு கொடுக்கலன்னா யாருக்கு கொடுக்கணுமா? டாக்டர்கிட்ட கொடுக்கணும். அது இப்போ அதுலேயுமே எந்த வியாபாரிக்கு கொடுக்கறதுன்னு இருக்கு. எல்லா வியாபாரிக்கும் கொடுக்க முடியாது, திரும்ப எங்க கொண்டே கொடுக்க வேண்டியிருக்கும். எதுக்கு அப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம உடம்ப நம்ம சரியா பேணணும். அப்ப நம்ம உடம்ப பேணுகிறதுக்கு தேவையான உணவு, அதுக்கு செலவு பண்றதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, தயங்க கூடாது. ஏன்? பிரசங்கி சொல்றாரு, அப்பா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறது எதுக்காக உழைக்கிற? இந்த ஒரு சாணு வயிற்றுக்காக தானே அப்படின்னு பிரசங்கி சொல்ற. அப்போ நாம கஷ்டப்படுகிறது எதற்கு? நம்ம சரீரம் நல்லா இருக்கணும் இல்லையா? பெரியவங்க சொல்லுவாங்க, சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். அப்போ நம்ம உடம்பை கவனிக்க வேண்டியது அவசியம். ஏன் கவனிக்க வேண்டியது அவசியம்னா, இது அழியக்கூடிய ஒன்று. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. மாம்சமும் இரத்தமும் அழிவுக்குரியது. எப்படிங்க? அதனால இந்த அழிவுக்குரியது அழியாமையாகிய தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார். இதான் விஷயம். அப்போ மாம்சம் ரத்தம் என்பது இந்த பூமிக்குரியது, இந்த மண்ணுக்குரியது. நாம் விண்ணுக்குரியவர்கள். அதனாலதான் ஆண்டவர் அந்த நிக்கதோமியோட இடத்துல பேசும்போது சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் எங்க போக மாட்டான்? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். இவனுக்கு ரொம்ப கேள்வியா போயிடுச்சு. என்னையா என்ன சொல்றீங்க? எனக்கு இவ்வளோ வயசாயிருச்சு, எங்க அம்மாவுக்கு இவ்வளோ வயசாயிருச்சு, நான் திரும்பவும் என் தாய் வயிற்றுக்குள்ள போயிட்டு வர முடியுமா? அப்படிதானே நீங்க சொல்றீங்க. அப்போ ஆண்டவர் சொல்றார், அப்படி கிடையாது. நீ ஒருக்க பூமியில பிறந்துட்ட, இன்னொருக்க நீ மேல இருந்து பிறக்கணும். அது என்னது? மறுபிறப்பின் அனுபவம். மறுபிறப்பின் அனுபவம்ங்கிறது என்னதுன்னா, இயேசுவை உன் ரட்சகரா ஆண்டவரா ஏற்றுக்கொள்ளுகிறது. நான் என் பாவத்தை உணர்ந்து என் பாவத்துக்கான பிராயச்சித்தத்தை இயேசு ஒருத்தர் தான் தர முடியும் என்பதை நான் அறிந்து இயேசுவுக்கு என் வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது நான் மறுபடியும் பிறக்கிறேன். அந்த மறுபிறப்பின் அனுபவம் நான் வானத்திலிருந்து பிறந்ததற்கு சமம். அதைத்தான் அவருங்க என்ன செய்றார், சொல்லி வரார். நீங்க பழைய ஏற்பாடு மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் கூட வேதம் சொல்ற முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம். என்னது? இப்ப யாரு உன்னைய ஆளுகை செய்யறது? அதான் விஷயம். முதல்ல தோட்டத்தில் மனுஷன் ஆதி மனுஷன் தவறு பண்ணதுக்கு காரணம் என்ன? இங்க யாரு ரூலர்? இங்க யாரு டிசைட் பண்ணுவா? சில நேரம் சொல்றோம் பாருங்க,
இது என் வீடு, என் வீட்டில் எப்படிங்க ஏன் இஷ்டம் போல தான் என்ன செய்யணும், நடக்கணும். நான் தான் அங்கே ரூல் வந்து என்ன செய்யறது, செட் பண்ணுவேன். என் ரூலுக்கு எல்லாரும் என்ன செய்யணும், கட்டுப்படணும். என் ரூலுக்கு கட்டுப்படலைன்னா ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியே அனுப்புன மாதிரி வெளியே போக வேண்டியிருக்கும். பிரச்சனை எங்க இருக்கு, யார் அதிகாரி? ஆதாமும் ஏவாளும் என்ன முடிவு பண்ணாங்க, ஆண்டவர் அதிகாரியா இருக்க வேண்டாம், ஆண்டவர் அதிகாரியா இருக்க வேண்டாம், நாமளே அதிகாரியா இருந்து கொள்ளுவோம். அங்கதான் பிரச்சனை வந்துச்சு. அப்ப இயேசு இந்த பூமிக்கு வந்து செய்தி சொல்லும் போது முதல் சொன்ன செய்தி என்ன, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இதுதான் ஆண்டவருடைய செய்தி. இந்த மலை பிரசங்கத்துல ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தாரு. அந்த ஜெபத்துல முக்கியமான வார்த்தை என்ன, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அதான் முக்கியமான ஜெபம். உம்முடைய ராஜ்யம் வரட்டும், உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இதுதான் கிறிஸ்தவனுடைய அடிப்படை தாகமா இருக்கணும். நம்ம இன்னைக்கு பாட்டு பாடணும் பாருங்க, உமக்காக என்னை வணைந்து விடும், உம்முடைய சித்தம் போல என்ன வணைந்து விடும், உம்முடைய விருப்பம் போல என்ன உருவாக்கும். ஒரு ஆண்டோடைய பிள்ளைக்கு அடிப்படையா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் தேவனுடைய ராஜ்யத்தை விரும்புகிறவளாக இறைவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்வில் நடக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு ஏக்கத்தோடு காணப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். சரி, அப்போ இந்த ராஜ்யத்தை தான் மிக முக்கியமாக சொல்லி இருக்கிறது. இந்த ராஜ்யத்திற்கான அழைப்பை தான் நாம் பெற்றிருக்கிறோம். இயேசு சொன்னாரு, நான் தேவனுடைய விரலினாலே அசுத்த ஆவிகளை துரத்துவேன் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது என்னிடத்தில் வந்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, மாறாக நீதியும் சந்தோஷமும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகக்கூடிய சந்தோஷமா இருக்கிறது. அப்படிதான் வேத வசனம் சொல்லுகிறது. ஆனா இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நான் இன்றைக்கு உள்ளான நிலையில் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு நாளில் முழுமையாய் நான் அனுபவிக்க போகிறேன். அல்லேலூயா. அந்த முழுமையான அனுபவத்தை நான் பெற வேண்டுமானால், அந்த அழிவில்லாத தேவனுடைய ராஜ்யத்தை நான் பெற வேண்டுமானால், அந்த அழிவில்லாத ராஜ்யத்திற்கு உரிய ஒரு அழிவில்லாத சரீரம் எனக்கு வேண்டும். அதுக்கு தான் உயிர் தெழுதல் அவசியமாய் இருக்கிறது அப்படிங்கிறத அவர் என்ன செய்யறாரு, பேசுறார். சரி, இப்போ இதை சொல்லிட்டு தான் 51வது வசனத்துல சொல்றாரு. 51 52 ஏங்க நான் ஒரு ரகசியம் சொல்றேன். என்ன சொல்றேன்? ரகசியம் சொல்றேன். ரகசியம் சொல்றதுன்னா என்னது? பொதுவாக ரகசியம் அப்படின்னா என்னன்னா, பைபிள் ரகசியம்ங்கிறத எப்படி உபயோகப்படுத்தி இருக்குன்னா, விசுவாசிகளுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். ஒரு ஆமென் சொல்லுங்க. யாருக்கு மட்டும்? நமக்கு மட்டும். இது வெளியே உள்ளவங்களும் உள்ள வந்தா அதை தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா இது யாருக்கு மட்டும் உள்ளது? உள்ள இருக்கிறவங்க மாத்திரம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதாவது வெளிப்படையா புரியறதுக்கு ஏற்ற விதத்தில் இல்லாமல் மறைக்கப்பட்ட ஒரு விஷயம். சிம்பிளா சொல்லுவோம்னா, இயேசுநாதர் திடீர்னு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். சீசர்கள் போய் கேட்காங்க, ஏன் ஆண்டவரே கதை சொல்றீங்க?
அவர் சொல்றாரு, இது உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை அப்படிங்கிறத சொல்றார். இன்னும் நிறைய நம்ம சொல்ல முடியும். இப்போ ரகசியம்ங்கிறது ஒரு மறைவான நோக்கத்தை, ஆலோசனையை வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. புதிய ஏற்பாட்டில் எதெல்லாம் ரகசியம்னு சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, சுவிசேஷத்தை ரகசியம்னு சொல்லியிருக்கு. என்னது ரகசியம்? சுவிசேஷத்தை ரகசியம்னு சொல்லியிருக்கு. கிறிஸ்துவுக்கும் சபைக்குமான உறவை என்னன்னு சொல்றாங்க? ரகசியம்னு சொல்றாங்க. நம்ம விசுவாசம் இருக்கு இல்லையா, இதவே வேதம் என்னன்னு சொல்லுது? ரகசியம் அப்படின்னு சொல்லுது. கிறிஸ்துவை பற்றி அந்த அறிவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அறிவின் வெளிப்பாடு, இதை வேதம் என்னன்னு சொல்லுது? ரகசியம்னு சொல்லுது. யூதர்களும் புறஜாதிகளும் ஒரே சரீரமாக மாற்றப்படுவார்கள், ஒரே சபைக்கு கீழே வருவார்கள் என்பதை வேதம் ரகசியம் என்று என்ன செய்கிறது? சொல்லுகிறது. இப்போ பவுல் சொல்றாரு, நான் என்ன சொல்றேன்? ஒரு ரகசியம் சொல்றேன். என்ன ரகசியம்? அவர் சொல்றாரு, நாம் எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை. நித்திரைனா என்னது? தூக்கம். எல்லாரும் தூங்குறது இல்லை. இந்த இடத்துல நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, நாம் எல்லாரும் சாக போறதில்லை அப்படிங்கிறத அவர் என்ன செய்யறாரு? நம்ம எல்லோரும் மரிக்க போவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வசனங்களை வச்சுக்கிட்டு நாம் எல்லோரும் மரிக்க போகிறது இல்லைன்னு சொல்றது எதுக்காக சொல்றாருன்னா, கிறிஸ்துவனுடைய அந்த கடைசி எக்காலம்ங்கிறது ஊதப்படுகிற வேலையில் உயிரோடு இருக்கிறவங்க மரிக்க மாட்டாங்க, அப்படியே மறுரூபமாக்கப்படுவார்கள். ஆனால் அதற்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை கொடுப்பார். அது எப்படிங்க? சரீரம் தான் செத்து போச்சே, மண்ணோட மண்ணா மக்கி போச்சே, அந்த இடத்துல இருந்து மரம்லாம் வளர்ந்துருச்சே, என்ன வளர்ந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு என்னதை கொடுக்க முடியும்? சரீரத்தை கொடுக்க முடியும். மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரத்தை அவர் என்ன செய்வார்? கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது நமக்கு வேதம் சொல்லுகிறது. அப்ப இவர் இங்க என்ன சொல்றாரு? நாம எல்லாரும் என்ன செய்ய போறதில்லை? நித்திரை அடைய போகிறதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தோணிக்கும்போ ஒரு நிமிஷத்துல, ஒரு நிமிஷம்னா 60 செகண்ட், அப்புறம் சொல்ல ஒரு இமைப்பொழுது. இமைப்பொழுதுன்னா அது ஒரு செகண்டுக்கும் கம்மியாக கூட மூடி, கண்ணை மூடி என்ன செஞ்சிடலாம்? ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட்னு சொல்லுவாங்க. இமைப்பொழுதுல நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படும். வெறுமையே சொல்லுவோம்னா நாம் எல்லாரும் மாறிடுவோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம எல்லாரும் மாறிடுவோம். கிறிஸ்தவங்கனாலே மாத்துறவங்க, மதம் மாத்துறவங்க அப்படிம்பாங்க. ஐயா, நாங்களே ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் அந்த இமைப்பொழுது மாற்றத்தை, அந்த மறுரூபத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை எதிர்பார்ப்பு. அந்த கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, இப்போ பைபிளில் எக்காலத்தை குறித்து நிறையா காரியங்கள் சொல்லியிருக்கு. எக்காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த எக்காலங்களை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா, பிரயாணத்துக்கு போகும்போது ஜனங்களை முறைப்படுத்தி கொண்டு போகிறதுக்கு எக்காலத்தை பயன்படுத்துனாங்க. இந்த பாளையம் மொத்தமாக அவங்க போய் ஒரு இடத்துல செட்டில் ஆகிருப்பாங்க. அங்கங்கே செட்டில் ஆனவங்கள அவங்கள ஏதோ ஒரு கூட்டத்திற்கு அழைக்கணும்னு என்ன செய்யணும்? எக்காலம் ஊதுவாங்க. இப்போ பண்டிகை நாட்கள் நடக்கு. பண்டிகை நாட்களில் பலி செலுத்தும் போது என்ன செய்வாங்க? எக்காலங்களை ஊதுவாங்க. யுத்தத்துக்கு போக வேண்டியிருக்கு, யுத்தத்துக்கு போகும்போது என்ன செய்வாங்க? எக்காலங்களை ஊதுவாங்க. இப்போ ஒரு புதுசாக ஒரு அரசனை தேர்ந்தெடுக்கிறாங்க, அபிஷேகம் பண்ணுறாங்க, உடனே அதுக்கு என்ன செய்வாங்க? எக்காலம் ஊதுவார்கள். அபாய காலங்களில் எச்சரிப்பு கொடுக்கறதுக்கோ எக்காலங்களை, இதுக்கெல்லாம் வசனம் இருக்குது, எடுத்து சொல்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனால் இங்கே வேதம் சொல்லுது என்ன எக்காலங்க? கடைசி எக்காலம். என்ன எக்காலம்? கடைசி எக்காலம். இந்த கடைசி எக்காலம் ஊதப்படுகிற பொழுது நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா.
அதாவது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை குறித்து ஒரு கூட்டம் ஜனங்க, அவங்க சொந்தக்காரங்களாம் இருப்பாங்களா, இப்போ நம்ம குடும்பத்திலே நம்ம நேசிக்கக்கூடிய ஒருத்தர் தவறிட்டாங்கன்னு சொன்னால் அந்த வருத்தம் நம்மளை ரொம்ப நாள் என்ன செய்யுது, பாதிக்குது. அவங்க இல்லை, அவங்கள பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தம் இல்லையா. அந்த இழப்புங்கிறது, அதாவது ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னா கூட அவங்களுக்கு ஒரு காயம் ஏற்படும், கஷ்டப்படுவாங்க, அவங்க உயிரோடு இருப்பாங்க, நம்ம அவங்கள பார்த்துடலாம். ஆனால் மரணம்னு வந்துருச்சுன்னா அவங்கள பார்க்க முடியாது. அது ஒரு பெரிய வருத்தத்தை நம்மளுக்கு ஏற்படுத்த, அந்த இழப்புங்கிறது பெரிய விஷயம். இப்போ முதல் நூற்றாண்டில் இந்த தெசலோனிக்கே சபையில் இருக்கக்கூடிய சில மக்கள் அவர்களுடைய மத்தியில் இருந்து இறந்து போன சொந்தக்காரங்களை குறித்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, நீங்கள் மரித்து போனவர்களுக்காக அஞ்ஞானிகளை போல என்ன செய்யக்கூடாது, துக்கப்படக்கூடாது. நீங்கள் அஞ்ஞானிகளை போல சோர்ந்து போய் அழக்கூடாது. ஏன் அப்படின்னா 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், கர்த்தர் எப்படி வருவாராம், ஆரவாரத்தோட, பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், பிரதான தூதன் போடுற சத்தத்தோட, தேவ எக்காலத்தோடும், என்னதுங்க, தேவனுடைய எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். வானத்திலிருந்து என்ன செய்வார், இறங்கி வருவார். எனக்கு எக்கால சத்தம் எப்படி இருக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? எக்கால சத்தம் எப்படி ஊதுவாங்கன்னு தெரியுமா? இப்போவே கற்றுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை, அது ஊத போது உங்களுக்கு தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் உங்களுடைய உள்ளான மனுஷன் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறான். அதனால நமக்கு உரியவர் ஊதும் போது நமக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியலாம் கவலை கிடையாது. அப்போ தேவ எக்காலத்தோடு அவர் வானத்திலிருந்து என்ன செய்வார், இறங்கி வருவார். என்ன நடக்கும்? நம்பர் 1, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இவங்களை எழுப்புறது யாரு? உங்களை எழுப்புறது யாரு? இப்ப நமக்கு சத்தம் கேட்டு, ஆனா உயிரோடு இருக்கிறவங்களை விடுங்க, மரித்தவர்களை எழுப்புறது யாரு? தேவன், தேவ ஆவியானவர். மரித்தவர்களை எழுப்புறதும் தேவ ஆவியானவர் தான். உயிரோடு இருக்கிற நம்மை மறுரூபமாக்குகிறதும் தேவ ஆவியானவர் தான். அல்லேலூயா சொல்லுங்க. அதை செய்யற வேலையும் அவர் வேலை தான், இதை செய்யற வேலை யார் வேலை தான்? அவர் வேலை தான். அப்ப வசனம் சொல்லுது, அவர் இறங்கி வருவார், மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் கிறிஸ்துவுக்குள். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. எல்லா மரித்தவர்களும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமோ என்ன செய்ய போறோம்? கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, கடைசி 2 வரி தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இவ்விதமாய் எப்பொழுதும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நம்முடைய நம்பிக்கை. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 15க்கு வந்துருங்க. அந்த கடைசி காலம்னு இருக்குது இல்லையா, அது துணிக்கும் போது ஒரு இமை பொழுதுல, ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல நாம மாற்றப்படுவோம், மறுரூபமாக்கப்படுவோம். அதாவது நம்ம முதல்ல சொன்னோம் பாருங்க, அந்த அழிவில்லாத ராஜ்யத்திற்கு ஏற்ற ஒரு அழிவில்லாத சரீரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா.
அதைத்தான் அவர் அங்க சொல்றார். சொல்லிட்டு தொடர்ந்து அதை தொடர்ந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். முதல்ல இப்போ 1 தெசலோனிக்கேயர் 4:16 சொன்ன மாதிரியே முதலாவது யார் எழுந்திருப்பாங்களாம்? மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். நாமும் என்ன செய்வோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சரீரம் மாற்றப்படும். இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு சத்தியம். அதாவது இது நடக்கிறது உங்களுடைய மறுபிறப்பின் அனுபவத்தோட இது பெரிய ஆச்சரியம். அதாவது உலகத்தில் இருக்கிற ஆச்சரியங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியம், அற்புதங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அற்புதம் நீங்க ரட்சிக்கப்படுறது தான். ராமன் சொல்லுங்க. இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையை கொடுக்கறத விட பெரிய அற்புதம் சொல்றதுக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. ஏன் நாம அற்புதம் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் கூட எதுக்காகனா இயேசுவை விசுவாசிச்சு நான் ரட்சிக்கப்படுறதுக்கு தான். அப்போ முதல் பெரிய அற்புதம் ரட்சிப்பு தான். நான் சொல்றேன், அதை விட மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்னன்னா இது நடந்துச்சுன்னா அடுத்து இந்த அற்புதம் நாம் மறுரூபமாக்கப்படுவது. அல்லேலூயா. அப்போ அதை சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. இது வந்து முதல் பகுதி. நாம மறுரூபம் ஆக்கப்படுவோம், நம்ம மாறிடுவோம் அப்படிங்கறத அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. சரி, 53 54 பாத்தீங்கன்னா அழிவுள்ளதாகி இது திரும்ப அந்த அழிவு அந்த வார்த்தையை தான் அப்படியே எடுத்துட்டு வர்றார். சரீரம் அழிவுள்ளது. அப்ப அழிவுள்ளதாகி இந்த சரீரம் அழியாமையையும் எதை அழியாமை என்கிற ஒரு இடத்திற்கு சாவுக்கு ஏதுவாகி இது இந்த சரீரம் எதுக்கு ஏதுவானது? மரணத்துக்கு ஏதுவானது. மரணத்துக்கு ஏதுவான இந்த சரீரம் மரணம் இல்லாமையை சாவாமையை என்ன செய்யணும்? தரித்து கொள்ள வேண்டும். தரித்து கொள்றதுன்னா என்னது? நாம எல்லோரும் தரித்து கொண்டுதான் வந்திருக்கிறோம். இங்க யாருமே மேல வந்து பனியனோ சட்டையோ போடாம யாரும் என்ன செய்யல, வரல. நாம் நமக்கு தேவையான ஒரு உடை உடுத்தி தான் என்ன செஞ்சிருக்கிறோம், வந்திருக்கிறோம் இல்லையா? உடை அணிந்து கொள்வது போல இங்க என்ன சொல்றாரு, நீங்க எதை அணிந்து கொள்ள வேண்டும்? இந்த சரீரம் அழியாமையை, இந்த சரீரம் சாவாமையை அணிந்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளாத இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் அணிந்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. அதாவது இது எப்ப நடக்கும்னா நம்ம மறுரூபமாக்கப்பட்ட போது நடக்கக்கூடிய விஷயம். கடைசி எக்காலம் துணிக்கிறதுக்கு அப்புறம் மனிதனுக்கு என்ன வந்துடும்? சாகாமை அல்லது அழியாமை என்பது வந்துவிடும். கிறிஸ்தவத்தில் எல்லோருமே சாகாமையை நம்புகிறோம், எல்லோருமே அழியாமையை நம்புகிறோம். ஆனா இன்னைக்கு சிலர் பேசுற மாதிரி நம்ம உயிரோடு இருக்கும் போதே நம்ம சாகவே மாட்டோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. ஏன்னா இந்த சரீரத்திற்கு என்ன இருக்குன்னு தான் வேதம் சொல்லுது. அழிவு இருக்கிறது, மரணம் இருக்கிறதுன்னு தான் வேதம் சொல்லுகிறது. ஆனா இதுக்கு எப்ப மாற்றம் வரும்னு கேட்டா அந்த எக்காலம் துணிக்கிற வேலையில, கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒருவேளை நான் மரித்து போயிருந்தேன்னா என்னை ஆண்டவர் மறுரூபமான சரீரத்தை கொடுத்து எழுப்புவார். நான் உயிரோடு இருந்தேன்னா எனக்கு இருக்கிற இந்த அழிவுக்குரிய சாவுக்குரிய சரீரத்தை அப்படியே அழிவில்லாத சாவு இல்லாத சரீரமா அவர் என்ன செஞ்சிருவார், மாற்றி விடுவார். இது நடக்கும்போது என்ன நடக்குமா சொல்றாரு, இதை உடுத்தி கொள்ளுதல். இதை நம்ம உடுத்தி கொள்ளும் போது என்ன நடக்குமா, மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது அப்படின்னு எழுதியிருக்கிற வார்த்தை எங்க எழுதியிருக்கு? ஏசாயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் என்ன செய்வார்?
மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து எல்லா முகங்கள்ல இருந்து கண்ணீரை கண்ணீரை என்ன செய்வார்? துடைப்பார். இப்ப நமக்கு அந்த முதல் பகுதியை மாத்திரம் எடுத்துக்கிடுவோம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எளிமையா சொல்லுவோம்னா, அது நடந்ததுக்கு அப்புறம் சாவு என்பது இருக்காது. ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். ஆமென் சொல்லுங்க. இந்த கடைசி எக்காலம் துணிச்சதுக்கு அப்புறம் சாவு இல்லை, என்றும் இல்லாதவாறு சாவை ஒழித்து போடுவார். இந்த வார்த்தை தான் அங்க சொல்றாங்க. அந்த வார்த்தை நிறைவேறும். அந்த வார்த்தை நிறைவேறும். இதை எங்க சொல்லியிருக்கிறாங்க? வெளிப்படுத்தல சொல்லியிருக்கிறாங்க. வெளிப்படுத்தல் 21 சொல்லியிருக்கு, 20 சொல்லியிருக்கு. நம்ம 21 மாத்திரம் 1-2 வசனங்களை சொல்லிட்டு கடந்து போகலாம். 21 அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது 4வது வசனத்தை பாருங்க. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே, ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. யார்கிட்ட இருக்கு? மனிதர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் அவர்களிடத்திலே அவர் என்ன செய்வாராம்? வாசமாயிருப்பாரு. அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே இது சொல்லிட்டு தான் அடுத்து சொல்றாரு, தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து, அவங்க கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும், அவங்க கண்ணீர் எல்லாத்தையும் தேவன் துடைப்பார். அவரே துடைப்பார். இனி மரணமும் இல்லை. ஆமென் அல்லேலூயா. இனி மரணம் இல்லை, துக்கமும் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தமும் இல்லை. என்னதில்லை? வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று முந்தினவைகள் ஒளிந்து போயின. அப்போ சாவாமை நம்மளும் நம்புறோம். ஆனா முந்தினவைகள் ஒளிந்து போகும் பொழுது சாவாமை நடக்கும். இந்த சரீரம் மறுரூபம் ஆக்கப்பட்ட பின்பு சாவாமை என்பது நமக்கு இருக்கிறது. அப்படிங்கிறதா வேதம் நமக்கு என்ன செய்கிறது? சொல்லி கொடுக்கிறது. சரி, இப்போ தொடர்ந்து அவர் என்ன சொல்றாரு? இந்த வார்த்தை நிறைவேறும் சொல்லிட்டு 55வது வசனத்துல இன்னொரு வசனத்தை சொல்றாரு. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இந்த வசனம் ஓசியா தீர்க்க தரிசனம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? இந்த வார்த்தையை கவனிங்க. நம்ம கொரிந்தியர்ல மரணமே உன் கூர் எங்கே? கூர்னா என்னது? ஆங்கிலத்தில் ஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொடுக்கு. தேளுக்கு என்ன இருக்கும்? கொடுக்கு இருக்கும். கொடுக்கு வச்சு என்ன செய்யும்? கொட்டும். எதுக்கு? வலிக்கிறதுக்கா? மரணமே உன் கொடுக்கு எங்க? அதான் அதுல சொல்லியிருக்கிற வார்த்தை. இப்ப ஓசியா எப்படி சொல்றாரு பாருங்க. மரணமே உன் வாதைகள் எங்க? வாதைகள் எங்க? தேளு கொட்டுச்சுன்னா என்ன வரும்? வலி வரும், வாதை வரும் இல்லையா? ஏதோ ஒரு விஷப்பூச்சி கடிச்சிச்சுன்னு சொன்னா என்ன வருது? வேதனை வருது, வாதம் வருது. அதுதான் சொல்ல. மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? பாதாளமே எங்க உன் ஜெயம் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? எங்கே? அப்போ ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? இந்த மறுரூபத்தை நம்ம ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் மரணத்தினுடைய வாதை மனிதனிடத்தில் இருக்க போகிறது இல்லை. மரணம் ஏற்படுத்தக்கூடிய சங்காரம், மரணம் மனிதனை இதுவரைக்கும் ஜெயித்து கொண்டிருந்த அந்த ஜெயத்தை ஆண்டவர் அந்த கடைசி வேளையில அதோடு அதை முடிவுக்கு கொண்டு வருகிறார்.
ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளிலே பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்தார். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை அவர் உடையவராய் இன்றைக்கு இருக்கிறார். ஒரு நாள் வரும், அன்றைக்கு முழுமையாக மரணத்தினுடைய கூர், பாதாளத்தினுடைய ஜெயம் இல்லாமல் போகும்படி கர்த்தர் நம்மை மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. இதை சொல்லிட்டு தான் அடுத்து சொல்றார், மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். மரணத்தின் கூர், மரணம் எதனால வருது? பாவம். பாவத்தினுடைய பலம் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் இருக்க போய் தான் நான் பாவி என்கிறதான உணர்வு எனக்கு வந்தது. அதைத்தான் அவர் சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் பிரமாணத்தை கொடுத்து பாவத்தை குறித்த உணர்வை கட்டளையிட்டு என்னை கிறிஸ்துவுக்கு நேர நடத்துறார். பிரமாணம் என்னை கிறிஸ்துவுக்கு நேராக்குகிற ஒரு வாத்தியர், உபாத்தியாயன். ஆனா எனக்கு விடுதலையை தருகிறது இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எனக்கு விடுதலையை தரும் பொழுது நான் பிரமாணத்தை முழுமையாய் நிறைவேற்ற முடியும். இயேசு கிறிஸ்து எனக்கு விடுதலையை தராம, நான் ரட்சிக்கப்படாம பிரமாணம் என் உள்ளத்துக்குள்ள என்ன செய்யாது? வராது. அதனாலதான் அங்க சொல்லியிருக்கு, இது எல்லாத்துக்குமான ஜெயத்தை யார் தருகிறா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால அவர் சொல்ற, தைரியமா சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்ம ஆண்டவர் யாரு? சொல்லுங்க. ஜெயம் கொடுக்க, வெற்றியை தருகிற தேவன். வெற்றிகளுக்கெல்லாம் மேலான வெற்றி என்னன்னா மரணத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதான் அவர் இந்த அதிகாரம் முழுசும் பேசினாரு. நீங்க உயிர்த்தெழுதல் இல்லை என்று எப்படி சொல்லலாம்? அது கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஜெயம். அந்த ஜெயத்திற்காக நாம நன்றி உள்ளவர்களாய் கர்த்தர் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். அதோட உடல அடுத்த வசனத்துல சொல்றாரு, ஆகையால் அதனால எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள், சகோதரிகளே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம், நீங்க படுற பிரயாசம் இருக்கு இல்லையா? இப்போ நீங்க பிரயாசப்படுறீங்க. கர்த்தருக்குள் நீங்க படுகிற பிரயாசம் விருதாவா இராது அப்படிங்கிறத நீங்க அறிய வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு இந்த சரீரம் தான் அழிஞ்சு போயிருமே, அப்ப நான் பிரயாசப்படணுமா? ஆமா, நீங்க பிரயாசப்படணும். ஏன்னா கர்த்தருக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே உங்கள் பிரயாசம் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசமா இருக்கிறது. அந்த பிரயாசத்துக்கு என்ன இருக்குதுங்க? பலன் இருக்கிறது. அந்த பிரயாசம் என்னவாகாது? வேஸ்டா போகாது. இப்போ உங்களுக்கு ஒரு வீட்டு பாடம். இந்த 15ஆம் அதிகாரத்துல விருதா அப்படிங்கிற வார்த்தை எத்தனை தடவை வருதுன்னு பாருங்க. விருதா, வீண் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் எங்கெல்லாம் வருதுங்கிறத நீங்க பாருங்க. அவர் சொல்றாரு, நீ உயிர்த்தெழுதலை நம்பல அப்படின்னா உன் விசுவாசம் விருதாவா இருக்கும் அப்படிங்கிற. இதே அதிகாரத்தில் இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபை அது விருதாவா இருக்கவில்லை. அப்புறம் கீழே வந்து பேசுறாரு, ஏன் உயிர்த்தெழுதல் இல்லைன்னா நான் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்? நான் எவ்வளவு பாடுகள் பட்டேன். அவரே சொல்றாரு, நான் அனுதினமும் சாகிறேன், என் பிரயாசம் கடுமையானது. அவர் சொல்றாரு, நான் மற்ற அப்போஸ்தலர் எல்லாரை விட சிறியவன். அப்போஸ்தலன்கிற பேரு வாங்குறது கூட எனக்கு யோக்கியதை கிடையாது. ஆனா அவங்க எல்லாரோட நான் அதிகமா பிரயாசப்பட்டேன். அதே அதிகாரத்தில் சொல்ல, நான் அனுதினமும் செத்து கொண்டு இருக்கிறேன், அனுதினமும் சாகிறேன். ஒவ்வொரு நாளிலும் சாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலையில் தான் நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன். அதோடு கூட விடாம சொல்றாரு, நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களோடு கூட போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்றேன். இதெல்லாம் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொன்னா எனக்கு என்ன பிரயோஜனம்? இந்த பிரயாசத்துக்கெல்லாம் பலன் இருக்கிறதா இல்லையா?
இந்த பலனை எப்ப நான் பெற்றுக்கொள்ளுவேன்? உயிர்த்தெழுதலில். அதைத்தான் அவர் சொல்றாரு. அப்போ இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை எனக்கு என்னது தரணும்னா, நான் இன்னைக்கு இந்த பூமியில கர்த்தருக்காக எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசமும் பலன் இல்லாமல் போகிறது இல்லை. அல்லேலூயா. என் பிரயாசத்துக்கு அவர் என்ன வச்சிருக்கிறாரு? பலன் வைத்திருக்கிறார். அது விருதாவா இராது என்பதை நான் அறிய வேண்டும். அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும். அப்போ உங்களுக்கு உறுதியை எது தரணும்னு கேட்டா, வரும் கால பலன் மீது வைக்கிற நம்பிக்கை. எதுல உறுதி வேணும்? நமக்கு இது வரப்போகிறது என்கிற நம்பிக்கை. இதை சொல்லணும்னு சொன்னா அந்த எபிரேயர் 12 சொல்லியிருப்பாரு, அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அவருக்கு முன்னால் ஒரு சந்தோஷம் இருக்கு. என்ன சந்தோஷம்? உயிர்த்தெழுதல். எல்லா நாமத்திற்கு மேலான நாமம், தேவன் அவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய உயர்வு, இதை அவர் நம்பினார். நாமளும் அதை நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை நமக்கு என்னதை கொடுக்கிறதா? உறுதியை கொடுக்கிறது. அப்புறம் அசையாதவர்களாயும். அசையாதவர். அசைறதுன்னா என்னது? எதெல்லாம் அசையும்? எல்லாமே அசையும். பிரியமானவர்களே, இந்த உலகமே அசையக்கூடியது தான். எபிரேயர்ல சொல்லியிருக்கிறாரு, நமக்கு அசைவில்லாத ராஜ்யம் இருக்கு. ஆனா நம்ம எல்லாரும் அசையக்கூடியவங்க. அசைவுங்கிறது எப்படி வருது? பைபிள்ல ஒரு வசனம் சொல்லியிருக்கோம், அவங்க இந்த செய்தியை கேட்ட உடனே இந்த காட்டில் இருக்கிற மரமெல்லாம் அசைகிற மாதிரி அவங்க இருதயமெல்லாம் சோர்ந்து போயிடுச்சு. அசைவு என்பது என்னன்னா, அந்த உறுதியை அசைச்சி பார்க்கிற, ஆட்டி பார்க்கிற ஒரு சோதனை, ஒரு பலவீனம். நம்ம எதிராளி ரொம்ப மோசமான எதிராளி. நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். நம்ம எதிராளி ரொம்ப ரொம்ப மோசமானவன். அவன் உங்கள் வாழ்க்கையில் பல சூழலை கொண்டு வந்து உங்களை என்ன செஞ்சு பார்ப்பான்? உங்கள் விசுவாசத்தை கொஞ்சம் ஆட்டி பார்ப்பான். ஆனால் உங்கள் வேறு கர்த்தரோடு உறுதியாக இருக்குமானா, நீங்கள் கர்த்தரோடு வேரூன்றி இருப்பீங்கன்னு சொன்னால், என்ன காற்று வந்தாலும், என்ன புயல் அடித்தாலும், என்ன மழை வந்தாலும் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்போ இந்த உறுதி எனக்கு எப்படிங்க கிடைக்கு? ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை நிமித்தம் அவர் எனக்காக வைத்திருக்கிற வரும் கால சுதந்திரம். இந்த இடத்துல அந்த உயிர்த்தெழுதல், அவர் எனக்கு தருகிற பலன். இன்னைக்கு நாம நம்பிக்கை இல்லாம எதையுமே செய்யக்கூடாது. நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் நம்பிக்கையோட செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நீங்களும் நானும் பலனை பெற போகிறவர்கள். நீங்களும் நானும் எடுக்கிற எந்த ஒரு முயற்சியும் வீண் போக போகிறதில்லை. நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு என்ன தருவார்? பலனை தருவார். அதனால உறுதிப்பட்டவங்களா இருக்கணுமா? அசையாதவர்களா இருக்கணுமா? கடைசியில் சொல்றாரு, ஆண்டவருடைய செயலிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய், எப்பொழுதும் என்ன செய்யணுமா? பெருக வேண்டும். எப்பொழுதும் பெருகணும். கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகணும். கர்த்தருடைய கிரியை என்னது? இயேசு கிறிஸ்து இடத்துல இந்த கேள்வி கேட்டாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என்னை அனுப்பினவர், பிதா என்னை அனுப்பியிருக்காரு, பிதா அனுப்பின என்னை விசுவாசிப்பது
அதுதான் தேவனுக்கு ஏற்ற கிரியை. கர்த்தருடைய கிரியையில் பெருக வேண்டும் அப்படிங்கும்போது விசுவாசத்தோடு கூடிய நம்முடைய உழைப்பை வெளிப்படுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாத எதுவுமே பாவம். நம்முடைய விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்முடைய கிரியைகள் அனைத்தும் விசுவாசம் தாங்கியதாக இருக்க வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய கிரியையில் எப்போவும் நான் என்ன செய்யணும்? பெருக வேண்டும். நேற்றை விட இன்னைக்கு நான் இன்னும் என்ன செய்யணும்? வளரணும். இன்னைக்கு விட நாளைக்கு நான் இன்னும் என்ன செய்யணும்? வளர வேண்டும். ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா வேதம் அதை தான் சொல்லுகிறது. இன்னைக்கு காலையில் கூட நான் ஞாபகப்படுத்தினேன், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. 2 தீமோத்தேயுவில் பவுல் சொல்றார் பாருங்க, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்க. அது எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அவர் அதை தந்தருள்வார். பிரியமானவர்களே, உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்வின் மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த பகுதியில் நம்ம முதல்ல பார்த்தோம், தேவன் நம்மை தம்முடைய அழிவில்லாத ராஜ்யத்திற்குரியவர்களாய் மறுரூபமாக்க போகிறார், நம்மளை மாற்ற போகிறார். 2வது, அந்த அழிவில்லாமையை நாம் உடுத்தி கொள்ள போகிறோம். அதை உடுத்தி கொள்ளும் பொழுது மரணமானது ஜெயமாக விழுங்கப்படும் அப்படிங்கிறத வாஸ்தவம். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு ஜெயம் தருகிற தேவன் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம உறுதியாய் நம்முடைய செயல்களில் முன்னேற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முழங்கால் படியிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு தந்தமுடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுதல் எங்களுக்கு தருகிற நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம். மேன்மையான ஆண்டவரே, அந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி. எங்களை நீர் மறுரூபமாக்க போகிறீர் தகப்பனே. நாங்கள் அழியாமையும் சாவாமையும் அணிந்து கொள்ளப் போகிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஜெயத்திற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் இந்த பூமியில் இப்பொழுது எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் நித்தியமான பலனை நீர் வைத்திருக்கிறீர். எங்கள் பிரயாசம் விருதாவாய் போகிறது இல்லை என்பதால் உறுதியோடு அசைவில்லாமல் உம்முடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிருபைக்கு அர்ப்பணித்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.